மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தகுதி. சீமான் 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 விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிக்கணும். சீமான் விஜய் அவர்களை சிஎம் ஆக்குறதுக்கு மக்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சீமான், நான் ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்றேன். லஞ்சம், கரப்ஷன். நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி மேடையில் சொன்ன ஒரே தலைவர் யாருன்னா அது விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் வந்து 200 கோடி ரூபாய் சம்பளத்தை மக்களுக்காக விட்டு வந்து ரோட்ல வந்து நிக்கணும்னு விஜய்க்கு அவசியமே இல்லை. ஏன் வந்து நின்றாப்புல? மக்களுக்காக. இந்த ஊழல் இருக்குல்ல, இந்த கரப்ஷன் தான் ஒவ்வொருத்தனை வந்து மாத்தும். ஆனா விஜய் அவர்கள் வந்து அந்த கரப்ஷனை மாத்த வந்திருக்காப்ல. வருஷத்துக்கு விஜய் நினைச்சா 2 படம் நடிச்சு 400 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனா இப்ப சிஎம் உட்காந்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வச்சு எதுக்காக உட்காந்துருக்காப்ல? மக்களுக்காக. ஏன்னா எந்த கரப்ஷனும் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக. அதே மாதிரி விஜய் அவர்கள் எந்த தொண்டுமே செய்யாம எடுத்துன்னு ஓடி வந்து சிஎம் ஆகல. நிறைய மக்களுக்கு செஞ்சதெல்லாம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கூகுள்ல போயிட்டு சும்மா விஜய் அவர்களுக்கு டொனேஷன் பண்ணது மட்டும் போட்டாலே இந்த இது வரும். சீமான் மக்களுக்கு தெரியும் யார முதல்வராக்கணும், யார ஜோக்கர் ஆக்கணும். இப்ப யாரு ஜோக்கரா இருக்கான்னா அது சீமான் தான். சரி, சீமான் என்னதான் டொனேஷன் மக்களுக்கு கொடுத்துருக்காப்லன்னு சொல்லிட்டு அதே கூகுள்ல போய் நான் தேடி பார்த்தேன்னா ஒண்ணுமே வர மாட்டேங்குது சீமான். உடனே எல்லா ஆமா கொஞ்சம் ஓடி வந்துட்டு சீமான் செஞ்ச தொண்டு தெரியுமா, சீமான் செஞ்ச தொண்டு தெரியுமா. சீமான் செஞ்ச தொண்டு என்னன்னு ஒண்ணுமே யாருக்குமே தெரியாது. ஆனா சீமான் வாங்கின திரள் நிதி எல்லாருக்கும் தெரியும். அந்த திரள் நிதி வச்சு மாசத்துக்கு 3 லட்ச ரூபாய் வாடகை கொடுக்குற வீடு தெரியும். அந்த திரள் நிதி வச்சு தன்னோட பையனுக்கு 50 லட்ச ரூபாய் கொடுக்குற ஃபீஸ் தெரியும். சீமான் அதே திரள் நிதி வாங்குறீங்க, 30 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் சொல்லிட்டு அவ்வளவு திரள் நிதி வாங்குறீங்களா? ரொம்ப பெருசா செய்ய வேணாம். ஒரு 10 மூட்டை அரிசியை வாங்கி ஒரு 10 பேர் கொடுத்துருக்கீங்களா? ஒரு மூட்டை அரிசி 1500 வச்சாலும் 10 மூட்டை 15,000 ரூபாய் தான். அது கொடுத்துருக்கீங்களா? இல்ல இந்த ஈழத்தமிழருக்கு ஏதாவது செஞ்சீங்களா? அவங்கள சொல்லிதான் காசை கலெக்ட் பண்றீங்க. அதே விட்டுருவோம். நீங்க தானே தமிழை வாழ வச்சுட்டு இருக்கீங்க. அப்படிதான் உங்க ஆமா குஞ்சான்ஸ்ல சொல்றாங்க. நீங்க ஒரு 100 தமிழ் குழந்தைய கொண்டு வந்து ஒரு லிட்ரேச்சர், அதாவது தமிழ் லிட்ரேச்சர் படிக்க வச்சிருக்கீங்களா? சீமான் நின்ற தொகுதியில சீமான் டெபாசிட்டையே எடுக்கலன்னா திரள் நிதியை வாங்குறது போட்டுக்கிறது இப்படியே இருந்தனா மக்கள் டெபாசிட் கூட கொடுக்கலன்னு இதுல தெரிஞ்சுக்க வேணாமா? அப்புறம் கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன் சீமான், நீங்களாகட்டும் இல்ல உங்க ஆமா குஞ்சுகளாகட்டும் எல்லாரும் மேடையில் ஏறினீங்கன்னா கேவலமா அனாவசியமா கேவலமான வார்த்தைகளை பேசுறதாகட்டும், அதை விட்டு நான் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு கத்துறீங்களே, அந்த கத்துறதுனால என்ன கிடைக்குது சீமான்? பொய்யா கத்துறதுக்கு தெரியாத மக்கள் வந்து கை தட்டுவாங்க. ஆனா அது ஓட்ட கன்வெர்ட் ஆகாது. பாத்துக்கோங்க சீமான், டெபாசிட்டாவது எடுக்க பாருங்க.